ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு கை விடாமல் கிளறிட்டே இருக்கும்போது அது நல்லா திக்காக வரும். பாருங்கள் எப்படி திக்காக வந்திருக்குது. அதன் பிறகு இதை நாம் இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வில் குக்கரை வச்சு கொஞ்சம் ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு அதை கொதிக்க வைக்கணும். அதன் பிறகு இந்த கிளறி வச்ச களி எடுத்து அதில் வச்சு களிக்கு ஒரு மூடியும் குக்கர் மூடி போட்டு வெயிட்டை போட்டுருங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு நாம் இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், களி எவ்வளோ நல்லா வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம குக்கரில் எவ்வளோ சிம்பிளாக நம்ம இந்த களியை செஞ்சிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது களி வெந்திருக்குதான்னு நம்ம கையை நினச்சி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள்.